தெரியாம போச்சேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. வெறும் 5 ரூபாய்க்கு பச்சை மிளகாய் வாங்கி வீட்ல செஞ்சீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதுல 0% காரம் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா ரொம்ப சூப்பரா பாரம்பரிய முறைப்படி அந்த காலத்துல பாட்டி தாத்தா செஞ்ச ஒரு ரெசிபி உங்களுக்காக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இதை செய்யறதுக்கு ஒரு கடாயில ஒரு 5 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு கண்டிப்பா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது பாரம்பரிய ரெசிபிங்கிறதுனால சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இல்ல அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல நான் ஒரு 5 ரூபாய்க்கு பச்சை மிளகாய் வாங்கி அதை ஃபுல்லா சேர்த்துக்கிறேன். நல்லா கழுவிட்டு அந்த காம்போட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா ஒரு 4-5 நிமிஷத்துக்கு வதக்கணும். இந்த மாதிரி வதக்கும் போது உங்களுக்கு சுத்தமா காரம் இருக்காது. இப்போ நல்லா பச்சை மிளகாய் வதங்கினதுக்கு அப்புறம் இதுல ஒரு 300 ml அளவுக்கு புளிக்கரைச்சல் சேர்த்துக்கலாம். நல்ல திக்கான புளிக்கரைச்சல் சேர்த்துக்கோங்க. புளிக்கரைச்சல்ல இந்த பச்சை மிளகாய் மூழ்கும் போது உங்களுக்கு அதோட காரம் எல்லாமே போயிடுங்க. இப்போ பாருங்க, இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வந்து சலசலன்னு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். புளி வந்து இப்போ நம்ம தண்ணி கூட சேர்த்துக்கிறதுனால இதெல்லாம் வத்தி வரணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பச்சை மிளகாயில நல்லா உப்பெல்லாம் பிடிச்சி இந்த மாதிரி புளி கரைச்சல் கொஞ்சம் திக்காகி வரணும். ஓரளவுக்கு 3/4 திக்கானதுக்கு அப்புறம் இதுல வந்து நம்ம பாட்டி காலத்து ஸ்பெஷல் கழனி வந்து நம்ம ஊற்ற போறோம். அதாவது அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கு பாருங்க, அதுவும் நல்ல தண்ணியில அரிசி களைஞ்சிருக்கணும். அது வந்து 1 கப் அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. இது வந்து பாரம்பரிய முறைப்படி செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது காரக்குடிக்காரங்களுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இப்போ இதுல 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளை போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது கொதிச்சு இந்த அளவுக்கு வத்தி வரணும். பச்சை மிளகாய் பாருங்க நல்லா வெந்து நல்லா சாஃப்டா வந்திருக்கு. இப்போ இந்த ரெசிபி நம்மளுக்கு சூப்பரா ரெடியா இருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு இதை சூடா சர்வ் பண்ணிக்கலாம். இதை வந்து எது கூடலாம் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னா, நல்ல பழைய சாதம் இருக்கு பாருங்க, அது கூட வச்சு சாப்பிடலாம். நல்ல சுடு சாதம் கூட சூப்பரா சாப்பிடலாம். இன்னும் தயிர் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷனா இருக்குங்க. அல்லது இட்லி தோசைக்கு கூட ஒரு சின்ன சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணலாம். அல்லது வெளியில கூட 2 நாள் வச்சு சாப்பிடலாங்க. ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கும். இதுல கண்டிப்பா 100% காரம் இருக்காது. நிறைய பேர் வந்து காரம் இருக்கும், இது வந்து ரொம்ப ஆபத்து, இதெல்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவு பண்ணாதீங்க. நான் இதை வந்து சாப்பிட்டு பார்த்தேன். 100% சுத்தமா காரமே கிடையாது. பச்சை மிளகாய் கூட ஈஸியா சாப்பிடலாம்.